வெல்கம் டு பிரணவ் மூவி விஷன் தமிழ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 2017 வெளிவந்த இட்ஸ் கம் அட் நைட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் எல்லாருக்குமே நோய் வருது. அந்த நோய் வரது காரணமாக யாரையுமே பக்கத்தில் சேர்த்துக்க மாட்றாங்க. அப்படி யார் வந்தாலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க. அந்த மாதிரியான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியில் ஒரு கிழவனை கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ரொம்ப போராடுறான். அதுக்கும் இடையில அந்த கதை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட முழுமையான கதை. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு இருண்ட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மேலெல்லாம் பொண்ணோட ஒரு கிழவன் உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த கிழவனோட ஃபேமிலி. பையன் பவுலு, பேரன் திருவாசு, அவளோட ஒய்ஃப் 3 பேர் உட்காந்து கிழவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிழவனை மிஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தோட முடிச்சுட்டு அந்த கிழவனை ஒரு தார்பாயில போட்டு திருவாசும் பவுலும் வெளியில் தூக்கிட்டு வராங்க. அவங்க கூட தூக்கிட்டு வரதை பார்த்து நம்ம கூட ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க போல அப்படின்னு நினைக்க, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சு வாயில் தலவாணி வச்சு வாயிலேயே சுடுறான் நம்ம பவுலு. சுட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த கிழவனை ஒரு குழிக்குள்ளே தள்ளி கையில் வச்சுருந்த பெட்ரோலை ஊற்றி அந்த கிழவனை பெத்த கடமைக்கு எரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீனில் திருவாசு, பவுலு, அவளோட ஒய்ஃபு 3 பேர் ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, பவுலு திரும்பி திருவாசை பார்க்கலாம். ஏன்டா இலவு இந்த வீடு மாதிரி உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு பக்கத்தில் அந்த டேபிளில் உள்ள தட்டெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு 3 பேரும் ஒரு ரூம்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம திருவாசு ஒரு ஹரிக்கேனை தூக்கிக்கிட்டு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி கீழே போயிடுறான். அங்கே பார்த்தா ஒரு நாய் படுத்து கிடக்கு. அந்த நாய்கிட்ட நான் இனிமேட்டு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் படுக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு இருண்ட ரூமை காமிக்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே ஒரு ஆள் சட்டை போடாமல் உட்காந்துருக்காரு. மெல்லமாக பக்கத்தில் போய் கிட்டக்க பார்த்தா திடீர்னு காந்தாரா மாரி ஒரு சவுண்டு விட்றாப்புல. யாரான்னு பார்த்தா அந்த செத்து போன அந்த கிழவன். பார்த்தா ரத்தம் கட்டிக்கிட்டு சத்தம் போட திடீர்னு துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறான் நம்ம திருவாசு. பயப்புல கிணவு கண்டிருப்பான் போல. கீழே பார்த்தாக்கா கதவை உடைக்கிற ஒரு சத்தம் கேட்குது. உடனே பவுல் ஒரு கன்னை தூக்கின்னு மெயின் டோர் கிட்ட போகிறான். அங்கிட்டு கதவை திறந்துட்டு ஒருத்தன் உள்ளே வரான். அவனுக்கு நேராக கன்னை தூக்கி உன் கன்னை கீழே போகிறா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட அவன் கன்னை கீழே போட்டுறான். உடனே அவனை கீழே படுக்க சொல்லி உன் கூட யார் யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் கூட யாரும் வரல, நம்மளும் தான் வந்திருக்கான் அப்படின்னு அவன் இல்லை. உடனே இவன் நெத்தியில் ஒரே அடி அடிக்கிறான். அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். உடனே ஒய்ஃப்கிட்ட சொல்லி அவனை பார்த்துக்க சொல்லிட்டு இவன் வெளியில் போயிட்டு யாரும் ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே யாரும் ஆள் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. உடனே திரும்பி அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அது வரைக்கும் அந்த அடிபட்டவன் மயங்கியே கிடக்குறான். திரும்பி அந்த மயங்கி கிடந்தவனை அவனும் திருவாசும் ஒரு வண்டியில் வச்சு வெளியில் தள்ளிட்டு போகிறாங்க. வெளியில் தள்ளிட்டு போய் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மரத்தில் அவனை கட்டி போட்டுடுறாங்க. காட்டுக்குள்ளே கட்டி போட்டாமல் சோறு தண்ணி இல்லாமல் கத்தின்னு கிடக்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டு விட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்கின உடனே நம்ம திருவாசு ஒரு ஹரிக்கனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாப்புல. எதுக்க பார்த்தாக்கா அந்த காலையில் பிடிச்ச திருடன் எதுக்க வந்து நிற்கிறான். அவன் கண்ணு ரெண்டும் ஒரே இருட்டாக இருக்குது. டக்குன்னு பார்த்தா முடிச்சு பார்க்குறான், கனவாக இருக்குது. எவ்வளோ கனவு கண்டே காலத்தை கழிச்சிடும் போல். காலில் விடிஞ்ச கையோட பவுல் மாஸ்க மாட்டிக்கின்னு இங்கேருந்து அந்த திருடனை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு திருடனோட வாயை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உனக்கு நான் தண்ணி எடுத்து வந்திருக்கேன், நான் கேட்குறதுக்கெலாம் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். எதுக்குடா வந்தேன்னு கேட்க, நான் தண்ணி எடுக்க தான் வந்தேன். என் ஒய்ஃபு குழந்தை எல்லோரும் அங்கே வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக தண்ணி தேடி தான் நான் அங்கே வந்தேன். வேறு எதுவும் நான் திருடத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். தண்ணி தேட ஏன்டா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு கேட்கல. தண்ணி எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேது, ஆனால் ஃபுட்டுலாம் நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கவும் இவனுக்கு உடனே ஃபுட்டு இல்லாததுனால ஃபுட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதை உடனே அந்த திருடன் சுதாச்சிடுறான். ஓகே, உங்கள்கிட்ட ஃபுட்டு இல்லைங்கிறது எனக்கு தெரியும், நீ தண்ணி கொடு நான் ஃபுட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டீல் பேசுகிறான். உடனே பவுலு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். அவங்க வீட்டில் உள்ள திருவாசு ஒய்ஃப் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அந்த திருடனை அவுத்துக்கிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போகிற வழியில் இவன் ரோட்டை பார்த்து ஓட்டாமல் பின்னால் அந்த வில்லை பார்த்தே வண்டியை ஓட்டிட்டு போகல ஒரு மரத்தில் போய் மோதிடுறான். அங்கன பார்த்தா 2 திருடங்களா இல்லை கொள்ளைக்காரங்களான்னு தெரியல, இவங்கள சுட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வண்டியிலேருந்து கீழே தவி விழுந்த பவுலு வண்டிக்கு கீழே தவழ்ந்து போய் துப்பாக்கி எடுத்து அந்த கொள்ளைக்காரங்களை சுட்டுடுறான். இந்த பக்கம் பார்த்தா வில்லு இன்னொரு திருடனை போட்டு அடிச்சுன்னுக்கிறான். உடனே பவுலு ஏன்டா அவனை தொட்ட, ஏற்கனவே நோய் பரவிக்கிட்டு இருக்கு, அவனை ஏன்டா தொட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவனையும் கொண்டுடுறான். இவன் உடனே ஏன்டா இவன்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு பார்த்தா
நீ அவனையும் சுட்டு கொன்னுட்டியடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் 2 பேரையும் இழுத்து போட்டு ஒரு குழியில் மூடிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம திருவாசு எங்கடா போனவங்க என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு ரோட்டை பார்த்துட்டே உட்காந்துக்கிறான். அப்போ கார் வருது. அப்போ பவுல் வந்து வில்ஸ் ஃபேமிலி ஆச்சுன்னு அவங்க வீட்டுக்கு வர்றான். வந்தவுடனே அந்த வீட்டில் உள்ள மெம்பர்ஸுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வில்ஸ் ஃபேமிலி ஆச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லி முடித்தோன்னா நைட் ஆகிடுது. எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹரிக்கேனுக்கு பிறந்த திருவாசு ஒரு ஹரிக்கேனை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து மாடிப்படியை இறங்கி வந்து ஒரு சீக்ரெட் இடத்துல உட்காந்து அந்த வில்ஸ் அண்டு அவங்க ஒய்ஃப் வந்து மஜா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒட்டு கேட்டு முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. காலையில் விடியுது. விடிஞ்சா வில்ஸு, பவுலு, அந்த திருவாசு 3 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு வில்ஸு திருவாசுக்கு எப்படி கட்டை உடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தாக்கா பவுலோட ஒய்ஃபு வில்ஸ் ஒய்ஃபுக்கு எப்படி வந்து வாட்டரெல்லாம் ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே நாட்கள் நகர நகர 2 ஃபேமிலியும் சூப்பராக என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட. அப்பப்போ ஒரு சில மஜா சீன்ஸ்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம திருவாஸ் பயப்புலையும் அப்பப்போ போய் அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இரவு நம்ம திருவாசு படுத்து கிடக்கிறான். திடீர்னு முழிச்சு பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் வில்ஸோட ஒய்ஃப் வந்து நிற்கிறா. அப்படியே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து திருவாசோட மேலே உட்காந்து அவனை கிஸ் பண்ணுறா. அவள் வாயிலேருந்து கொடன்னு ரத்தமாக வந்து திருவாசு வாயில் ஊற்றுது. டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். இதுவும் கனவு. பயப்புள்ள கனவு உலகத்தில் அவளோட காஜிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் போல். இந்த மாதிரியான கனவுகள்லாம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அப்புறம் வழக்கம் போல் ஒரு ஹரிக்கேனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து மாடிப்படியில் கீழே இறங்கி போகிறான். கீழே பார்த்தா வில்ஸோட ஒய்ஃபு நைட்டு உட்காந்து டீ குடிச்சுன்னுக்குறா. அப்படியே போய் அவளுக்கு பக்கத்தில் இவனும் உட்காடுறான். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு கடலை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்னடா வயசு அப்பா அப்படின்னு கேட்க, இவன் எனக்கு வந்து 17 வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தூங்க போயிடுறான். அடுத்த சீனில் வில்ஸோட ஒய்ஃபு பம்பில் நின்று தண்ணி அடிச்சிருக்கிறா. எட்டேருந்து நம்ம திருவாசு அவளை பார்த்து சொல்லு விட்டுருக்குறான். அப்போ வந்த பவுல் இந்த ஃபேமிலி ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனும் ஓகேன்றான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாத அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் நாய் குலைச்சிக்கின்னு ஒரு காட்டுக்குள்ளே ஓடுது. அதை துரத்திக்கின்னு திருவாசு, பவுல், வில்ஸ் எல்லாரும் முன்னாடியே ஓடுறாங்க. திருவாசு முன்னாடி நாயோடையே ஓடி போய் நாய்கிட்ட யார் அங்கே நிற்கிறான்னு கேட்குறான். உடனே திரும்பி குலைக்குது. உடனே கண்ணை தூக்கி அங்கிட்ட சுற்றி சுற்றி பார்க்குறான். பின்னாடியே வந்து பவுல் வந்துடுறான். என்னடான்னு சொல்லி திருவாசை கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க நிற்கிறான் அப்படின்றான். உடனே அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி பவுல் அவனை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்தாக்கா அங்கேருந்து கட் பண்ணால் நைட்டு பவுலும் வில்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுன்னுக்கிறானோ. தண்ணி அடிச்சுக்கிட்டு நீ என்னடா வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி பவுலு கேட்க, நான் மெக்கானிக்குன்றான் வில்ஸு. வில்ஸு வந்து அவனை கேட்க, நான் வந்து ஹிஸ்ட்ரி வாத்தியார் அப்படின்றான். அப்புறம் 2 பேரும் தண்ணி அடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து தூங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் சத்தம் கேட்க உடனே திருவாசு வழக்கம் போல் ஹரிக்கேன் லைட்டை தூக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. அங்கேருந்து கிளம்பி போய் பார்த்தா வில்ஸோட பொண்ணு ஹாலில் தனியாக படுத்து கிடக்கிறா. அவளை அழைச்சி கொண்டு அவங்க அப்பா அம்மாவோட படுக்க வச்சுட்டு அந்தாண்ட நகர்ந்து வரான். திரும்பவும் கீழே சத்தம் கேட்குது. உடனே படிக்கட்டில் இறங்கி கீழே மெயின் டோர்கிட்ட போகிறான். அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். ரைட்டு அங்கேருந்து திடுமுண்டு ஓடியாந்து அவங்க அப்பாட்ட ஏதோ சொல்கிறான். உடனே பவுல் கன்று எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாஸ்கை மாட்டிக்கின்னு கீழே போகிறான். வில்ஸ் முன்னாடியே வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து வெளியில் போய் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே நாய் செத்து கிடக்குது. உடனே திருவாசிட்ட வந்து சொல்கிறான். திருவாசு அந்த நாயை நான் போய் பார்க்கணும் அப்படின்றான். அது நோயில் செத்து போயிருக்கு, அதை நீ பார்க்க முடியாது, போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை தூக்கி கொண்டு போய் திருவாசும் வில்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கூடத்தில் உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் கதவை திறந்தது, எப்படி கதவை திறந்து நாய் வெளில போனது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம திருவாசு வில்ஸோட பொண்ணு தான் வந்து திறந்துருப்பா, அவள் தான் நைட் அங்கே படுத்து கிடந்தா, அவளை நான் தான் தூக்கி கொண்டு உள்ளே போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் வந்து வில்ஸு இல்லைன்றான். அவனோட ஒய்ஃபும் ஒத்துக்க மாட்றா. உடனே வந்து பவுல் உன் பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த சீனில் வெளியில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. திரும்பவும் திருவாசு அறிக்கையை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே கிளம்பிட்டான். அங்கே நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே பார்த்தா டக்குன்னு குடிக்கிறான். பயபுலைக்கு திரும்பி கிணவு போல ஏந்திரிச்சவன் ஒரே ரத்தமாக வாந்தி எடுத்து கக்குறான். கக்கிட்டு எடுத்த மாதிரி பார்த்தா அவனோட தாத்தா செத்து போனவர் உட்காந்துட்டு அவர்
மறுபடியும் பார்த்தா திரும்பி தூக்கத்துலேருந்து முழிக்கிறான். முழிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். பயமில்ல. கனவு உள்ளேயே கனவு கண்டிருப்பான் போல. இதுவரைக்கும் ஒரு கனவு தான் கண்டுக்கிட்டு இருந்தான். தூக்கத்துலேருந்து முழிச்சவன் அங்கேருந்து வில்ஸ் ரூமுக்கு மேலே எப்போதும் ஒட்டு கேட்குற இடத்துல போயிட்டு உட்காந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். வில்ஸோட பொண்ணு ஒரே அழுக சத்தமாக அழுதுகிட்டு இருக்கிறா. உடனே அங்கேருந்து கிளம்பி வந்து பவுல்கிட்ட வில்ஸோட பொண்ணுக்கு சீக்கு இருக்கும் போல இருக்குது, அவள் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே பவுலும் பவுலோட ஒய்ஃபும் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு அங்கேருந்து வில்ஸ் ரூமுக்கு போகிறாங்க. வெளியில் நின்று பவுல் வந்து கதவை தட்டுறான். ஆனால் அவனோட ஒய்ஃப் பக்கத்தில் ஒரு இடத்துல துப்பாக்கி வச்சுட்டு ஒளிஞ்சிருக்கிறா. கதவை தட்டினாலும் வில்ஸ் வந்து திறக்க மாட்றான். திரும்பி கொஞ்ச நாள் கழித்து திறந்துடுறான். திறந்து துப்பாக்கி தூக்கி பவுலுக்கு நேராக காமிக்கிறான். ஏன்னா பிகாஸ் அவன் மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து சீக்காக இருக்கிறதுனால தான் நம்மளை கொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறான். உடனே இங்கே வந்து மாஸ்க்கை கலட்டு, இங்கே யாருக்கும் சீக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வில்ஸு சொல்கிறான். உடனே மாஸ்க்கை கலட்டுறான். அவனை கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஒய்ஃபையும் பையனையும் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே இறங்கி போகிறான். பக்கத்தில் இருக்கிற பவுலோட ஒய்ஃபு துப்பாக்கியை வச்சு வில்ஸை மிரட்டுறா. துப்பாக்கியை கீழே போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே வில்ஸ், இல்லை நாங்கள் யாரையும் கொல்ல வரல, நாங்கள் வந்து தப்பிச்சு தான் போகிறோம், என்னை விட்டுரு அப்படிங்கிறான். உடனே அவனும் 2 பேரும் துப்பாக்கியை கீழே போட்டுடுறாங்க. உடனே பவுலு அவனை வில்ஸை போட்டு அடின்னு அடிச்சிடுறான். அடித்து வில்ஸு, அவனோட ஒய்ஃபு, குழந்த எல்லாரையும் இங்கேருந்து ஒரு வண்டியில் வச்சு காட்டுக்கு இழுத்துட்டு போகிறான் கொல்றதுக்காண்டி. இழுத்துட்டு போகையில் அங்கே திடீர்னு வில்ஸ் எழுந்திரிச்சு பவுலை போட்டு வெளுன்னு வெளுத்துடுறான். அவள் கையில் வச்சிருந்த துப்பாக்கியால் பவுல் ஒய்ஃபு வந்து வில்ஸை சுட்டுடுறா. சுட்டதை பார்த்த வில்ஸு ஒய்ஃபு திடுன்னு ஓடுறா. உடனே பவுல் துப்பாக்கி எடுத்து இந்த குழந்தைய சுட்டுடுறான். குழந்தைய சுட்டதை பார்த்த வில்ஸு ஒய்ஃபு ஒரே கத்துறா. சரி நீனும் போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சுட்டுடுறான். சுட்டதை பார்த்த பவுலோட ஒய்ஃபு ஒரே சத்தமாக கத்துறா. பவுலை பார்த்து, நீ ஒரு கொலைக்காரன், நல்ல ஃபேமிலியை கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. திருவாசும் பார்த்துட்டு அழுகிறான். அத்தோடு கட் பண்ணி அடுத்த சீனில் திருவாசி ஒரு சிங்கில் போய்ட்டு ரத்தம் வந்து எடுக்கிறான். அப்புறம் பார்த்தா பவுலும் பவுலோட ஒய்ஃபும் சோகமாக உட்காந்துருக்காங்க. பவுலுக்கு தண்ணி அடிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா திருவாசு காயங்களோட படுத்து கிடக்கிறான். எஸ், இந்த நோய் வந்து அவங்களுக்கு யாருக்குமே இல்லை, திருவாசுக்கு தான் இருந்திருக்கு. அது இவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபேமிலியை கொண்டுட்டாங்க. கடைசியாக பார்த்தா நைட்டெல்லாம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சானே, கனவுன்னு சொல்லி தெரிஞ்சானேன்னு பார்த்தா இந்த கபோதிக்கு தான் அந்த நோய் இருந்திருக்கு. அது கடைசி வரைக்கும் இவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பவுலோட மூஞ்ச ஒரே ரத்தமாக காமிக்கிறாங்க. மேபி திருவாசியை அவன் கொண்டுட்டான் போல. அத்தோட கட் பண்ணி ஒரு டைனிங் டேபிளில் பவுலும் பவுலோட ஒய்ஃபும் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட முகத்துலையும் பார்த்தா ஒரே காயமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்த நோய் வந்துட்டு அத்தோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியாக அந்த மூவியை கதை சுருக்கத்தில் சொல்லணும்னா, தூங்குறான், கனவு காண்றான், எலும்புறான், ஹரிக்கனை தூக்கிட்டு கிளம்புறான், ரிப்பீட்டு. தூங்குறான், கனவு காண்றான், எலும்புறான், ஹரிக்கனை தூக்கிட்டு கிளம்புறான், ரிப்பீட்டு. கடைசியாக நோயை வலிச்சுன்னு வந்து சாவுறான், ரிப்பீட்டு. இந்த மூவி பிடிச்சிருந்தா கதை சொன்ன எனக்காண்டி உங்களோட கிரெடிட்ஸை சப்ஸ்கிரைப் பட்டனில் கொட்டின்னு போங்க. கலீஜாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் காரி முடிஞ்சுன்னு போங்க. அடுத்த மூவியில் சந்திப்போம். பாய் பாய்.